பாலியல் சீண்டல் என்பது சமீப காலமாக அதிகரிச்சுட்டு வருது. இதுக்கு தமிழ்நாடு ஒண்டியில இந்திய திருநாட்டு நிறைய மாநிலங்கள்ல இது ஏறிட்டுருக்கு. பட் அந்தந்த மாவட்டத்த ஆளுகின்ற அரசு அத சரியா கவனமா அணுகுறதில்ல. ஆ இப்போ நம்ம தமிழகத்தில ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அது எப்படி மடைமாற்றம் பண்ணுவாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில பாருங்க, ராஜஸ்தான பாருங்க, டெல்லியில பாருங்கன்னுவாங்க. தமிழகம் என்பது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலம். அதே மாரி வேலைவாய்ப்புக்காக இங்க மத்த பெண்கள் இங்க தங்குறாங்க, கொள்றாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகாலேருந்து, பெங்களூர்லேருந்து வராங்க, கேரளாலேருந்து கேர்ள்ஸ் வராங்க. இல்ல வேற இடத்துலேருந்து வந்தாங்கனாலும், இது ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கு. உதாரணத்துக்கு தமிழகத்தில நர்ஸ் வேலைக்கு நெறைய பேர் வருவாங்க, வெளி மாநிலத்திலருந்து. அந்த மாரி வரவங்க எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு மாநிலமா தான் தமிழகம் இருக்கு. இன்னி வரையிலும் இருக்கு. ஆனா, நெறைய குற்றச்சாட்டுகள், நெறைய கேஸ் இப்போ ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டு வருது. அதுவும் குறிப்பா இந்த மது அடிமைக்கு ஆளானவர்கள், இந்த கஞ்சா போதையில இருக்கிறவங்க பண்ணக்கூடிய இந்த தவறுகள், அப்படின்ற மாரி கொஞ்சம் அலார்மிங்கா இருக்கு. அப்போ அடுத்த தலைமுறை இங்க வாழறதுக்கு உண்டான போதிய அளவுக்கு காவல்துறையினுடைய செயல்பாடு இல்லையா? இல்ல அடுத்த தலைமுறை ஒரு 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 சரியான ஒரு வழிமுறையில போலையா? அப்படின்ற இந்த 2 கேள்வியும் இருக்கு.